வணக்கம் சார். வணக்கம்மா. சார், காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி இருக்கிறீங்க. இவ்வளவு காலங்கள் காங்கிரஸ்ல இருந்துட்டு இப்போ காங்கிரஸ்ல இருந்து வெளியேறதுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக கிட்ட ஒரு அடிமையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வலுவிழந்த கட்சியாக மாறிட்டு இருக்கு, அதனால நான் வெளியேறேன் அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க என்ன காங்கிரஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க சார்? எதனால இந்த ஒரு முடிவு? இல்லை, பெரும்பான்மையான மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கு விரோதமாக தமிழக காங்கிரஸ் திமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதன் மூலம் நடக்கிறதுன்றது நான் நம்புகிறேன். ஓகே. ஆமாம், தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஒரு யங்ஸ்டரு, ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாதவர், சொந்தமாக ஒரு 300 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை வருஷத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. காலங்காலமாக 50 வருஷமாக தமிழ்நாட்டில் 2 கழகங்களும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு ஊழல் பண்ணி மக்களோட வரி பணத்தையும் பொது நிதியும் சுரண்டி அவங்களுக்கு பெரும் செல்வந்தர்களாக கொடுத்துக்கினாங்க. அந்த பொது சுரண்டலின் காரணமாக தமிழகம் தான் அடைய வேண்டிய வளர்ச்சியை அடையவில்லை என்றது நான் நம்பினேன். எனக்கு கடைசி வாய்ப்பாக இது இப்போ ஒருத்தர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வராரு. இது வரைக்கும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்தாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தராரு. ஊழலற்ற ஆட்சியை அமைக்கிறேன்றாரு. அது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிற மதசார்பற்ற ஒரு அரசியலை கேரண்டி பண்ணுறேன்றாரு. கொள்கை எதிரிகளாக ஊழலையும், திமுகவை எதிர்ப்பதன் மூலம் ஊழலையும், மோடி எதிர்ப்பதன் மூலம் மத சார்பையும் எதிர்க்கிறாரு. செக்யூலர் சமத்துவம்ன்றாரு. அது அதான் மெசேஜ் தான் மோடியை எதிர்க்கிறது. பிஜேபியோட இந்த நான் செக்யூலர் இது பண்ணுறாரு. இது இங்கே ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது இவங்களை எய்ம் பண்ணி பண்ணுறாரு. இன்றைக்கி நாட்டில் வட இந்தியாவில் உங்களுக்கு இந்த பிஜேபியோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாடு அந்த விஷயத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே இந்துஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸ் எல்லாமே சகோதரர்களை தான் பழகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம மத கலவரங்களுக்கு ஆட்படாத ஒரு பூமி இது தமிழக பூமி. அதனால் இந்த மத கலவரம் இங்கே ஒன்றும் பிஜேபி இங்கே ஒரு நான் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் தான். அது அப்படின்னா ஒரு பெரிய ரெலவெண்ட் ஃபேக்டர் கிடையாது. அதனால் நீங்கள் மதத்தை இதை காரணம் காட்டி பிஜேபி வந்தால் திருப்பியும் மத கலவரம் வரும், மதவாதிகள் உள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு சொல்கிறது தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டு மக்களை பெரிதாக பாதிக்கிற 3 பிரச்சனைகள் ஒன்று, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது ஊழல். எது எடுத்தாலும் ஊழல். நீங்கள் ஒரு இன்ஜினியரோ டீச்சரையோ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு 1000 கோடி 2000 கோடி ஊழல்னு டாக்குமெண்ட்ஸோடு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. அது இவங்க யோகியமாக நேர்மையானவர்களாக இருந்தால், யோகியமானவர்களாக இருந்தால் ஒரு எஃப்ஐஆரை போட்டு இது பண்ணலாம். இவங்க அந்த எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்கிறது நிஜன்றது மக்கள் நினைக்கிறாங்க. மூணாவது மது நாட்டை இளைஞர்கள் எதிர்காலத்தை சீரழிச்சிடுச்சு. நம்ம பசங்க பிஇ படித்தா என்ன, எம்பிபிஏ படித்தாலும் எல்லாம் மத பழையவங்க தொடர்ந்து வச்ச சாராய கடைகளையும் டாஸ்மாக் கடை மூலியமாகவும் போதைக்கு அடிமையாகி ஒரு வருங்கால எதிர்காலத்தின் வாழ்க்கையை சூனியமாக்கிட்டாங்க. சார், இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, 3 பிரச்சனைகள் இதான் பெரும்பான்மையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு மாற்றா நீங்க விஜயை பாக்குறீங்க, நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க. ஆனா மத சார்பின்மை, சமத்துவம் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் சமத்துவ கிறிஸ்துமஸ் நடத்தினாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் மற்ற மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதை எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க? ஒரு கிறிஸ்துமஸ்க்கான பொருளை விற்கும் போது கூட வட மாநிலத்துல இது இங்க விற்க கூடாது, இது ஹிந்துத்துவ நாடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்கலையே. அரசியலுக்கே இப்பதான் வந்திருக்காரு. பொது வெளியில இப்பதான் வந்திருக்காருமா. அடுத்த வருஷம் என்ன பண்றாரு பார்க்கணும். இந்த வருஷம் நடக்கக்கூடிய இவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால தான் சார் மக்கள் சந்திப்பு நடக்கிறது, கரூர் போறாரு. மக்கள் அவரை பேசவே விடலையா? பேச விட்டாதானே அவரோட ஐடியாலஜி என்ன, அவரோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் பேசுறாரு. யாரு சார் இப்ப பிரஸ் மீட் எதுவுமே விஷயம் இல்ல, அவரே தானே பேச மறுக்கிறாரு. யாரு அவரை பேசுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பா சார், அந்த ஸ்டைல் நம்ம கேட்கல. இப்போ நீங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, கிறிஸ்துமஸை ஒரு அந்த விழா இங்க கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு பசுமையான நினைவுல இருக்கு. நான் பெரியாரோட கொள்கைகளை ஏத்துக்கிறேன், பட் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏத்துக்கலன்னு சொன்னாரு. அதனால அவர் எந்த மதத்துக்கும் நான் விரோதின்னு சொல்லவே இல்லை, எந்த மதத்துக்கும் ஆதரவாளர்னு சொல்ல வேண்டியது. அவரோட அவர் இங்க ரூலிங் பார்ட்டியும் கிடையாது. விஜய் ஒருத்தர் சொல்றதுனாலேயே யார் சொல்லணும்? தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒப்பீனியனே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கா இல்லையான்றது நம்ம அவர்கிட்ட கேட்கணும்.
கேட்கணும்னா அவர் தானே சார் சொல்லணும். அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். சொல்லுவாரு. சொல்லாத நீங்க இது வரைக்கும் எந்த இதுக்கும் ஒபினியன் சொல்றது இல்லையே. டைமே கிடையாது. இப்பதானே வந்தாரு. இப்போ தலித் பிரச்சனைகள் இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு ஃபார்ம் ஆகுது. இப்பதான் பார்ட்டி ஃபார்ம் ஆகுது. ரொம்ப அரசியல ரொம்ப ஆனா நீங்க ஃபார்ம் ஆறதுக்குள்ளே நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அடிப்படையில வைக்கிறீங்க? நான் விஜயை பார்த்து நம்பிக்கை வைக்கல. மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க விஜய் பேர்ல. மக்களோட எழுச்சி. நீங்க இவ்வளவு நாள் காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்களா சார்? காங்கிரஸ்ல அதிருப்தி, ஆனா விஜய் மீது நம்பிக்கைன்னு வரும்போது இவ்வளவு நாள் காங்கிரஸ் மேல என்ன அதிருப்தி? அப்போ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய காங்கிரஸ் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்பன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 4 வருஷமா. அதை கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அது கிடையாதுன்றது முடிவாயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து சீட்டுக்கே வந்து அங்க போய் இது பண்ணிட்டு இருக்காங்க, கையெழுத்திட்டு இருக்காங்க. அதனால எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. செகண்ட் வந்து இது வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் வந்து லூசிங் ஸ்ட்ரென்த்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 50 வருஷமா ஆட்சியில் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நேரு குடும்பத்து மேலே இருக்க அபிமானத்திலையும் காமராஜர் பேரில் இருக்க அபிமானத்திலும் காங்கிரஸில் நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் அதிகார சுகத்தை 1% நாங்கள் அனுபவிச்சது கிடையாது. இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ விஜய் மூலியமா 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெல்லி வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல. 2006 நினைக்கிறேன் கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தபோது இன்சிஸ்ட் பண்ணியிருந்தா கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அதை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஆல் இண்டியா செக்யூலர் அது இதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினால காங்கிரஸாக இப்போ டெல்லி மேலிடம் வந்து அது ஒரு ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணல. இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரெடிபிள் ஒருத்தர் வந்து ஓப்பனாக சொல்கிறார். இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அவர் வந்து எல்லாரையும் மதித்து வாங்க நீங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்றாரு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி நீங்க மத்திய அரசை வந்து கடுமையா எதிர்க்கணும் அப்படின்றதுல காங்கிரஸ்னுடைய ஐடியாலஜிக்கல் ஒரு ஒப்பீனியனா அதானே சார் இருக்கு. ஐடியாலஜிக்கலா காங்கிரஸ் வந்து பிஜேபியை எதிர்க்கிறாங்க. இது வரைக்கும் மென்மையாகத்தான் விஜய் வந்து பிஜேபியோ அமித்ஷா அவர்களுடைய பெயரை கூட உச்சரிக்கிறதுக்கு தயங்கக்கூடியவர் சரியான ஒரு தேர்வு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அரசியல்ல வந்து நீங்க வந்து முதல்ல அவர் அவுட்லைன் செட் பண்ணிட்டாரு. கொள்கை எதிரி யாரு, ஆட்சியில் யாரை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு அவுட்லைன் செட் பண்ணிட்டாரு. நீங்க மைன்யூட் டீடைல்ஸ்லாம் இந்த ஸ்டேஜ்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது வந்து பாலிசி. ஆனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அவர் தான் சரியானவர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அவர் தான் சரியானவர்னா வர இருக்கிறது அமாங் தி worst is the best. ஏன்னா அவர் worstல விட நீங்க சேர்க்க முடியாது. அவர் இது வரைக்கும் அவர் பேர்ல என்ன அலிகேஷன்ஸ் வருது, அவர் தான் சொல்றாருல நான் 300 கோடி சாக்ரிஃபை. மக்களோட எழுச்சியை பாருங்க, அவரோட பர்சனல் ஸ்ட்ரெங்த் எல்லாம் பார்க்காதீங்க. மக்கள் எழுச்சியை சொல்றீங்க சார். ஆனா இவ்வளவு நாள் நீங்க காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல செயல்பட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு you will never ever get win the people of தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் சொன்னது வந்து திமுக ஆட்சியில இருந்தப்போதான். அப்போ அது வந்து அவர் வந்து யாரை பார்த்து சொன்னாரு? விஜயை பார்த்து. இல்ல இல்ல, அவர் விஜய் பார்த்து சொல்லல. அப்படிப்பட்ட ஆட்சி வந்து தவறானது, அந்த அலைன்ஸ்ல இருக்கிறதே வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அகில இந்திய அளவுல ஏஐசிசி எடுக்கிற முடிவுகளுக்கும் தமிழ்நாட்டிலயும் நாங்களும் கட்சி நடத்தணும். ஆமா, அகில இந்திய டெல்லி பாலிடிக்ஸையும் உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டினால் காங்கிரஸோடனால நாங்க பாதிக்க முடியாது. இப்போ செகண்ட் திங் வந்து நான் அந்த கட்சியில இருந்து நேற்று விலகியே வந்துட்டேன். அதனால வந்து நேற்று வரைக்கும் நடந்ததை சொல்லுங்க, கடைசி வரைக்கும் போராடி பார்த்தோம். இவங்க வந்து திருப்பியுமே வந்து ஒரு சில சுயநல கும்பல் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க பேரன்களுக்கும் அக்கா பசங்களுக்கும் தம்பி பசங்களுக்கும் சீட்டு வாங்கி தரத்துக்கு அது வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க டிஎம்கேலையும் பணம் எக்கச்சக்கமாக வச்சிருக்கு, பணத்தால் வாய அடைப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த மக்கள் நலனில் வந்து காங்கிரஸுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா வந்து மந்திரி சபையில் சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்கிறதுனால காங்கிரஸ்ல இருந்து வெளில போறீங்க. நோ சீட் ஷேரிங் எங்களுக்கு ஆட்சியில வந்து பங்கு வேணும். ஓகே, ஆமா, சீட் ஷேரிங்ல பிரச்சனை. ஆமா, வெறும் 18 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கோசரம் வந்து இங்க 18 லட்சம் காங்கிரஸ்காரங்க வந்து உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வகையில உங்களுக்கு இந்த மாதிரி சீட் ஷேரிங் ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கான நீங்க விஜய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதையும் மீறி பொதுநலன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஊழல் மிகுந்த ஆட்சி. இந்த வந்து எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சார்? பொதுநலமா சீட் ஷேரிங் ஆட்சியில பங்கா? பொதுநலன். பொதுநலம்னா பொதுநலமா இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகளுக்கு விஜய் குரல் கொடுத்திருக்கிறாரு. இப்ப திருப்பரங்குன்றம், நீங்க மற்ற மாநிலத்தை கூட விடுங்களேன், திருப்பரங்குன்றத்துக்கு விஜயுடைய ஒப்பீனியன் என்ன? இது வரைக்கும் ஒப்பீனியன் கூட சொல்ற தயங்குறாரு. நீங்க வந்து மேட்டர் சப்ஜுடிஸா இருக்கும்போது சொல்லக்கூடாதுமா, அது சரியான அணுகுமுறை கிடையாது. மேட்டர் சப்ஜுடிஸா இருக்கு, சொல்லக்கூடாது. ஓகே, ஆமா, மேட்டர் சப்ஜுடிஸ் மேட்டர்ஸ்ல சொல்லக்கூடாது. அப்ப மற்ற தலைவர்கள் ஏன் சொல்லப்படுறது எல்லாருமே சட்டம் தெரியல, அத சொல்லக்கூடாது. சப்ஜுடிஸ் மேட்டர்ஸ்ல நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. கோர்ட்ல மேட்டர்ஸ் இருக்கு. நீங்க சொல்றீங்க மத சார்பின்மை, செக்யூலரிசம், எல்லாருக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்க. சரி, இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப குஜராத்ல வந்து பிரச்சனை நடத்ததப்போ இருக்கட்டும், இல்ல எதுக்காவது விஜய் வந்து அவருடைய கருத்தை வச்சிருக்கிறாரா இதுவரை? இப்பதான் அவர் பொது வெளிக்கு வந்திருக்காரு. குஜராத் இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு? ஆனா நீங்க பொதுநலம் பிரையாரிட்டைஸ் பண்றேன்னு சொல்றீங்க. பொதுநலம் வந்து நான் சொல்ற பொதுநலம் வந்து ஊழலற்ற ஆட்சி.
தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒரு பெருசாக கிடையாது, ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. ஏன்னா வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர், நம்ம பிரதர்ஸாக எல்லாம் இருக்காங்க. அந்த இது வந்து இங்கே செல்லாது. என்னோட இது வந்து பப்ளிக் சேஃப்டி, எம்ப்ளாய்மெண்ட்டு, லா அண்ட் ஆர்டர், இதுதான் என்னோட பிரியாரிட்டி. அது வந்து இங்க கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது. தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. சர்வீஸ் செக்டார் தான் இப்போ கை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் செக்டார் வந்து கை கொடுக்கல. எல்லாம் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் அதுதான் வந்து இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருது. அது எத்தனை நாளைக்கு அந்த இளைஞர்களோட வாய்ப்பு இது வேலை இது வந்து ஃபியூச்சரை செக்யூர் பண்ணும்? எத்தனை எம்பிஏ படிச்ச இளைஞர்கள் 10,000 15,000, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் அவென்யூ என்ன இருக்குமா? ஆமா, நீங்க அதை பார்க்கணும். ஆனா இப்ப காங்கிரசினுடைய தலைமை வந்து இப்போ செல்வப்பிரந்தகை அவர்கள் வந்து நான் தான் இங்க தலைவர், அல்டர்னேட்டிவா தலைமையில இருந்து எனக்கு தலைவர் எதுவும் சொல்லல, சோ அவங்க என்ன எனக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படிதான் நான் இருக்கிறேன், நான் வந்து திமுக அலைன்ஸ்ல தான் இருக்க போறோம் அப்படின்றதானே அவர் சொல்றாரு. நீங்க அதை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. பட் அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு டேட்டா சொன்னாரு. அதில் வந்து அவர் ஒன்றும் பொதுவெளியில் அப்படியே வானத்தில் இருந்து எடுக்கல டேட்டா, பொதுவெளியில் இருக்க டேட்டா தான் சொன்னார். 2025 நிதிநிலை அறிக்கையில் இந்த வருஷம் 9,600 கோடி நமக்கு கடன் சுமை இருக்குது. 25-26 வந்து அதாவது வந்து 10,400 கோடி கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் சுமை ஜாஸ்தியாகும்னு சொன்னது அவர் கோட் பண்ணி யூபிக்கு இப்படி இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் நல்லாட்சி இவங்க தரணும்னு சொன்னார். அதையும் அந்த நீ கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசமாக எடுத்துக்காத. நீங்கள் டிஎம்கேவையும் எதிர்க்கக்கூடாது, கவர்மெண்ட்டையும் எதிர்க்கக்கூடாது, டிஎம்கே பார்ட்டியும் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து தற்குறிகள்னு சொல்றது அதிகாரத்தை ஒரு யார் கொடுத்தது? இப்போ செல்வப்பிரந்தகை அவர்களினுடைய செயல்பாடுகளை ஜோதிமணி அவர்களும் விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணி அறிக்கை அவங்க எக்ஸ்தலத்திலையும் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க. ஆனா அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா, எப்பவுமே தமிழ்நாட்டை யூபியோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டை யூபியோட கம்பேர் பண்றது சரியான ஒரு போக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியான ஃபேக்ட்ஸ் தானே சொல்ல முடியும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபேக்ட்ஸ் தானே சொல்ல முடியும். ஆமா, நீங்க வந்து அவங்களே பரவாயில்ல, நீங்க வந்து அது ஃப்ரெண்ட்லி அட்வைஸா ஏன் எடுத்துக்கூடாது? ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏன் கடன் சுமக்கிறதுக்கு சரி, அவங்களே வந்து உன்னோட ப்ரொபோசல் என்ன இருக்கு நீ அதை சொல்லுன்னு கேட்டு பின்னாடி RSS செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதனாலதான் நான் வெளியில வந்தேன். 45 வருஷமா நாங்கெல்லாம் வந்துட்டு காங்கிரஸ்லயே தொடர்ந்து இருக்கோம். ராத்திரி பகல் வந்து கஷ்டப்படுறோம், எந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்கல. திடீர்னு ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாகி தலைவராயிட்டு அவர் வந்து எங்களை RSSன்னு பிராண்ட் பண்ணுவாரு, நாங்க அதை வாயை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் உங்களுடைய அடிப்படை கிடையாது. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோட நிலைமை என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. ஆட்சியில பங்குன்னு சொன்னா ஜெயிக்கிற கட்சியோட சேரணும், தோத்து போற கட்சியோட போய் சேர்ந்தா ஆட்சியில பங்குன்ற வார்த்தையை ஸ்லோகனே வந்து அர்த்தம் இல்லாத போயிடும். ஆட்சியில பங்குன்றது விஜய் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் வந்து ஒரு வின்னிங் ஆர்ட்ஸ் ஷூரா வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, கான்ஃபிடன்ஸ் மாஸ் பேஸ்ல ஒரு பெருவாரியான மக்களோட நம்பிக்கையை அவர் பெற்றார். பெருவாரியோட மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறாருன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? கூட்டத்தை வைத்து சொல்றீங்க? கூட்டத்தை வைத்து மாத்திரம் இல்ல, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து இங்க சென்னையில என்ன நடக்குது, தெருவில் என்ன நடக்குது, ஒருத்தர் வீட்டுல என்ன நடக்குதோ, எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்களும் விசாரிக்கிறோம். பொதுவெளியில இருக்கவங்க கிட்ட கேசுறோம். பொதுவாக கேதர் பண்ணும்போது ஒண்ணுமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா, we want a change. சார், பியூஷ் கோயல் வந்து இங்க தேர்தல் ஒருங்கிணைப்பாளரா வந்து போட்டிருக்கிறாங்க. கூட்டணி எல்லாம் வந்து அவர் தான் வந்து பேசி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காரு. இப்போ அவரை வந்து பாஜக தலைமையில இருந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, விஜய் சிறுபான்மையினருடைய வாக்குகளை திமுக கிட்ட இருந்து பிரிக்கிற வேலையை அவர் பார்த்துப்பாரு, நம்ம விஜயை பேச வேணாம் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாருன்னு செய்திகள் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ விஜயினுடைய மோட்டிவ் அப்படின்றது அவர் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து பிரிக்க போறாரு திமுக கிட்ட இருந்து. அப்போ அது சரி? அதுதான் ராங் கால்குலேஷன். ஓகே, விஜயோட உண்மையான ஸ்ட்ரென்த், விஜய் மீது மக்களுக்கு இருக்க அன்பை வந்து இவங்க புரிஞ்சுக்கல. இவங்க திருப்பி கன்வென்ஷனல் பாலிடிக்ஸே பண்றாங்க. இவங்க பிரிச்சிருவாங்க, அவங்க பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி. பிரியாது நம்புறீங்களா? விஜயோட பாப்புலாரிட்டி அங்கேயுமே போயிடுச்சுமா. அதை வந்து இவங்க மேட்சே பண்ண முடியாது. ஆமா, மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பாலிசிஸ்ல வந்து சண்டை போடுகிறது இல்ல. ஆனா டிஎம்கேல இருந்து கேடர்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல 50 பேருக்கு ஒரு நபர் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் திமுக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கிரவுண்ட் லெவல்ல நாங்க வேலை செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா வெறுமனே ஒரு ஃபேம்னால நீங்க வந்து திமுக வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ அப்படின்ற ஒரு ஏட்டு சுரக்காய் படிப்புக்கு உதவாது, கறிக்கு உதவாது. சாரி, இது ஏட்டு சுரக்காய்.
இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் 1000 நம்ம ஃபீட் பண்ணலாம், 50 பேர் ஒருத்தர்னு சொல்லி. ஓட்டு போட வரவங்களோட மனநிலையை நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து இது வந்து மக்கள் வந்து அது என்மாசா இது வந்து ஒரு புரட்சி, இது அமைதி புரட்சி. அதை வந்து மக்கள் நடத்தி காட்டணும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அதுக்கான காரணிகள்லாம் நிறைய இருக்குது. மக்கள் வந்து சட்டம் ஒழுங்குல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கண்ணெதிரில் வந்து எல்லாத்துக்குமே ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. ஆமா, போதையை வந்து தெருவுல நடக்கவே முடியல. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. கரூர் சம்பவமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பாக்குறீங்களா, இல்ல அது விஜய் அவர்கள் மேலேயும் பிரச்சனை இருக்குன்னு? இல்ல, அது வந்து விஜய் மேல நான் பார்க்கல. நான் அது கோர்ட்ல கேஸே போட்டு அவருக்கு ஆதரவா வந்து கேஸே போட்டிருக்கேன். ஆமா, அதனால வந்து அது விஜய் அது மாதிரி பிரச்சனையை வந்து விஜய் ஒரு தனி மனிதனா ஏற்படுத்த முடியாது. அது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உண்மையை யாரும் மறைக்க முடியாது. இப்போதான் வந்து விஜய் வந்து தேர்தல் களத்தையே சந்திக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு வோட் % இருக்கு, எவ்வளவு வாக்குகள் வந்து பெற போறாரு அப்படின்ற எந்த ஒரு கணக்கும் இது வரைக்கும் வந்து சொல்லப்படல. ஆனா திமுகவுல காங்கிரஸ் அலையன்ஸ் கூட்டணியில இருந்து இத்தனை எம்பிகள் வந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அதையும் நீங்க இழக்க போறீங்களா, இல்ல விஜய் கூட போனா அது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எப்படி ஷார்ட்டா சொல்றீங்க சார்? இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து கன்வென்ஷனல் எலெக்ஷன் கிடையாது, நான் முதல்லயே சொல்லிட்டேன். இது ஒரு புது மாதிரியான எலெக்ஷன் இலக்கணத்துக்கு அடங்காத ஒரு எலெக்ஷன் இது. நீங்க வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து நீங்க ப்ரூவ் பண்ணி அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி அப்புறம் ஸ்டேட் அப்படிலாம் நீங்க எலெக்ஷன் நடத்த முடியாது. ஏஜிபிக்கு வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ஸாம் கன பரிஷத்துக்கு என்ன அதுக்கு முன்னாடி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கலையா? ஸ்ரீலங்காவில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாட்டையே பிடிக்கலையா? அதனால வந்து இது கன்வென்ஷன் எலெக்ஷனே கிடையாது. இது பொதுமக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் வந்து விஜயை வந்து அவங்க வந்து ஒரு கிளீன் பர்சனாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அவர் வந்து ஊட்டி வைக்கிறாரு. காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்ன்றதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்கு. நேற்று வரைக்கும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஓட்டரா நான் அதை விரும்புறேன். அப்படி நடந்தா நாட்டுக்கு நல்லது அது. ஓகே. ஆனா இப்போ காங்கிரஸினுடைய இந்த டிமாண்ட் இப்போ 38 சீட்ஸ் வந்து கேக்குறதா சொல்லப்படுது. சீட்ஸ்லாம் irrelevantமா, நீங்க பார்ட்டி 38 சீட்ஸ் பிளஸ் அந்த ஆட்சியில அதிகாரம் அப்படின்றது அது கூட ஜெயிக்கணுமே. டிஎம்கே 100க்கு 100 தோத்து போகுன்னு நான் நம்புறேன். நீங்க ஓகே, டிஎம்கேவே இந்த தேர்தல்ல வந்து ஜெயிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, வெகுஜன விரோத இயக்கமா மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மக்களோட நம்பிக்கை இழந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே ஜெய் பண்ற நம்பிக்கை இல்லைன்றதை நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க 50 சீட்டு கொடுத்தாங்கன்னா 100 சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்க காங்கிரஸ்ல இருந்ததுனால ஐடியாலஜிக்கலா நீங்க மத சார்பின்மை, செக்யூலரிசம் முதலா உங்களுடைய முதல் எதிரி இறுதி எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ அவங்களுடைய ஐடியாலஜியை அப்போஸ் பண்ற ஒரு பார்ட்டியா திமுக இருக்கு. அதை நீங்க வந்து வாஷ் அவுட்டா தோத்துரும் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுடைய ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா இல்லையா? இங்க எலெக்ஷன் வந்து மத சார்பின்மையை வச்சு நடத்த போறது கிடையாது. அது டெல்லியில. இங்க வந்து டெல்லி தமிழ்நாடு பிரச்சனையே கிடையாது. பிஜேபி ஒரு ஃபேக்டர் பிரச்சனையே இல்லாம திருப்பரங்குன்றம் நடக்குதா சார்? பிஜேபி ஒரு ஃபேக்டர். அது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் திருப்பரங்குன்றத்துல. அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான். அதுவே ஒரு பேராமீட்டரா எந்த இருக்கக்கூடாது. இங்க நான் சொன்னது 3 ஊழலற்ற ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, போதை கலாச்சாரம் இல்லாத ஆட்சி. இதெல்லாம் விஜய் கொடுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க சார்? இப்ப இவ்வளவு நாள் நீங்க அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, மக்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால நம்புறேன்னு சொன்னீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க எதை நம்புறீங்கன்னு சொல்லி. இல்ல இதெல்லாம் செய்வாருன்னு எப்படி நம்புறீங்க? நான் நம்பிக்கை தான் அடிப்படை. மக்கள் நம்புறாங்க, நானும் நம்புறேன். அவர் பேர்ல பெருமதிப்பு வச்சிருக்கேன். ஒரு நல்ல இளைஞர், ஒரு பெரிய ஊழல் எதுவும் ஊழல் பண்ணல, அரசு பதவி எதுவும் கிடையாது, அவருக்கு பண தேவை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை நான் நம்புறேன். நம்பிக்கை அடிப்படையில நான் அவருக்கு ஓட்டு போடுறேன். நீங்க இதெல்லாம் பூர்த்தி செய்யல அப்படின்னா நீங்க வந்து இப்ப நீங்க எப்படி நம்பிக்கை அடிப்படையில சொல்றீங்களோ, நானும் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு சொல்றேன். நீங்களும் ஜஸ்ட் ஒரு எவிடன்ஸ்ல தான் சொல்றீங்க. பூர்த்தி செய்யலன்னா என்ன எதிர்ப்பீங்க? கண்டிப்பா எதிர்ப்போம். பூர்த்தி செய்யலாம், எதிர்ப்போம். மக்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. ஆமா. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நீங்க எதனால காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தீங்க அப்படின்னு பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி.